வருக வருகவென வரவேற்கிறேன். தேவநாம மகிமைக்காக எந்த காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமா செய்யணும்னு நம்ம வேதாகமத்துல இருக்கு. அதன்படி இந்த வில்லுப்பாட்டுக்கு ஒழுங்கு என்ன? நம்ம விமென்ஸ் ரிட்ரீட் மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நம்ம வேதாகமத்துல நிறைய பெண்களை பத்தி சொல்லி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு மகா புத்திசாலியான, ஒரு அருமையான, ஒரு அழகான, இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு பெண்ணை பத்தி பார்க்க போறோம். அவங்க சாட்சியுள்ள வாழ்க்கை மாதிரி நாமும் அசாட்ச போறோம். கட்டுப்போமா? அப்படின்னா புத்தியிலான ஸ்திரீகள் இருப்பாங்களோ? ஆமா, போனேசு கப்பேசு பாலேசு பல வெரைட்டிஸ். நம்ம அவங்கள பத்தி ஒரு பாட்டு பாடுவோமா? ஐயோ, இப்படியெல்லாம் பெண்கள் இருக்காங்களா? இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம பல குடும்பங்கள்ல பிரச்சனையா இருக்கு. நம்ம வீரரின் அதிகாரிலம்மா அப்படியெல்லாம் இல்ல. அவங்க மகா புத்திசாலி. அவங்க பேர் மாதிரி அவங்க ரொம்ப அழகானவங்க. அவங்கள பத்தி பார்ப்போமா? அதுதான் இல்ல, பூனை கையில மாட்டின கிளி மாதிரி, குரங்கு கையில மாட்டின பூமாலை மாதிரி, இந்த பொல்லாத மனுஷங்கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்கிறது நம்ம அம்மா அபிகாயிதான். போகலையே. அதுதான் அவங்க மகா புத்திசாலின்னு பேர் எடுத்தாங்க. இந்த காலத்து பெண்கள் மாதிரி அவங்க செய்யல. இந்த காலத்து பெண்களை பற்றி ஒரு பாட்டு பாடுங்களா? பாடிட்டா போச்சு. நம்ம புருஷன் குணம்தான் சரியில்லையே, அப்புறம் இதெல்லாம் இருந்து என்ன
தொழில்துறையிலே நாபால் தன் ஆள்களை மலைக்கத்தரிக்க செல்கையிலே தாவீது நாட்களும் வந்து வந்தனர். அந்நேரத்தில் தாவீது நாட்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லையா. நாபாலுக்கு தாவீது எவ்வளவோ உதவி செய்திருக்கான். நாபாலோட ஆட்கள் வெளியிடங்கள்ல இருக்கும்போது அவங்க ஒரு நாள் வருத்தப்பட்டது இல்லையா. அவங்க பொருட்கள் ஒண்ணும் காணாம போனதும் இல்லையா. இவங்க அவங்களுக்கு ராத்திரி பகலா மதிலா இருந்தாங்களாம். இந்த நினைப்புலதான் தாவீது தன் ஆட்களை நாபால் கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வரும்படி அனுப்புனான். அதுதான் இல்ல, தாவீதின் வேலையாட்களை பார்த்து சீரினா. யார என்ன பண்ணுவான், அவன் தான் வேலையாளின் மகனாச்சு. ஏன் ஆட்ட சமைச்சி, ஏன் அப்பத்தையும் ஏன் தண்ணீரையும் எடுத்து 3 பேரை தெரியாத ஆட்கள்கிட்ட கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி சீரி பண்ணிட்டான். பசி வந்தா பசும் பறந்து போயிடும். ஆத்திரக்காரனுக்கு குட்டி மட்டும் வந்தது கோபம். 400 பேரை கூட்டிட்டு நாபால போட்டு தள்ள கிளம்பிட்டான். அப்புறம் பலமுறை நன்மை நான் செய்தேன், அவனோ நன்மைக்கு தீமை செய்தான். இன்றே அவனை அழித்திடுவேன், என்றே கோபமாய் புறப்பட்டான், என்றே கோபமாய் புறப்பட்டான். இதை நாபாலின் வேலைக்காரன் அபிகாயில் அம்மாவிடம் கூட நம்ம அம்மா அந்த விஷயத்தை கச்சிதமா புரிஞ்சுக்கிட்டாங்க. புருஷன்ட்ட ஒண்ணும் சொல்லாம வேலைக்காரனை சீக்கிரமா கழுதை எடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு தாவீதின் நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் ஏற்றிட்டு வேகமா கிளம்பிட்டாங்க. நம்ம வீட்டுல கூட அப்பப்போ நம்ம புருஷன் பிள்ளைல ஐஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உனக்கு கோவம் வந்தா உன் மாமியார் வீட்டை பார்த்து ஓட. அப்போ உங்க அம்மா வீடு ஓகேவா? இல்ல இல்ல, எல்லாரும் ஒழுங்கா சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணுங்க. அப்படின்னு பிரியா. சரி, நம்ம கதைக்கு வருவோமா? அபிகாயில் அம்மா என்னென்ன பண்டம் எடுத்துட்டு போனாங்கன்னு ஒரு பாட்டா பாடிடுவோமா? என்ன மன்னிச்சிருக்கோன்னு சொன்னாங்க. ஏன் முடிச்ச ஒரு வைத்தியக்காரன் நீ மாத்திர சரியான நேரத்துக்கு இங்க வரலனா சமாதானத்தோட போன ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த ஆசீர்வாத பாட்டை நாமும் பாடிடுவோமா? கர்த்தர் ஒரு நிலையான வீட்டை கட்டுவார்.
போடுவீங்க 4 மணிக்கு. மகிழ்ச்சியோடு அபிகாயிலை அனுப்பிட்டாங்க. அபிகாயில் நல்ல குணம் தான் காரணம். பெரிய ஆபத்துல இருந்து குடும்பத்தை காப்பாத்திட்டாங்களே. ஆமா, அபிகாயில் அம்மா உனக்கு ஒரு பாட்டா பாடுவோமா? நம்ம குணத்தால நம்ம குடும்பத்தை கட்ட போறோமா இல்ல நம்ம கையால வைப்போமா? சரி, நான் சுருக்கமா ஒரு கதை சொல்லுமா? நான் சொல்லட்டா? சரி கிருபா சொல்லு. ஒரு வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்களுக்குள்ள பெரிய சண்டை. கண்ணா அப்படின்னு மாத்தி மாத்தி ஒருத்தர் திட்டிட்டு பேசாம இருக்காங்க. நாலு நாள் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம், இப்படி நம்மள பேசிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு இவளுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன், நம்மளை இப்படி மரியாதை குறைவா பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசவே இல்லை. 4 நாள் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரே கஷ்டமா போச்சு. ஒரே வீட்டுல இருந்துட்டு இந்த மனுஷன் இப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சமைச்சு வச்சதை கூட அவங்க ஒண்ணுமே சாப்பிடலையா. அவருக்கு ஒரு நாளும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அவங்க ரூம்ல போய் எட்டிதான் பார்த்தாராம். அவரு இவங்க முகத்தை பார்த்தாங்க. கண்ணா, நீ என்கிட்ட பேசாத, நீ வந்து ஒரு பீங்கான் கப்பை போட்டு உடைச்சிட்ட, என்னென்ன வார்த்தைலாம் அன்னைக்கு பேசிட்ட, என்னால மறக்கவே முடியாது, அவ்வளவுதான், நீ போயிடு. உடனே இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே, என்னங்க நீங்க, நம்ம வீட்டுல ஏங்க எங்கங்க பீங்கான் கப்பு, அது உடைச்சது பிளாஸ்டிக் கப்புங்க. நான் பேசின வார்த்தையெல்லாம் மறந்துருங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க கெட்ட போய் சிரிச்சுட்டு கட்டி வச்சுக்கிட்டாங்களாம். புத்தியுள்ள ஸ்திரீ எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தனக்கு சாதகமா தன்னோட அறிவுனால மாற்றக்கூடியவர். நம்ம இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி அபிகாயில் அம்மா மாதிரி நம்மளும் அறிவோட ஒரு குணசாலியான பெண்ணா நம்ம குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கட்டி ஆசீர்வாதத்தை பெறுவோம். சரி, இப்ப மங்கள பாடி முடிச்சுக்கோமா?